ஜகரியா தன் இரட்சகனை பிரார்த்தித்து அழைத்தார். என் இரட்சகனே, உன் பாலிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியுறுகிறவன் என்று கூறினார். பின்னர் மாடத்தில் நின்று அவர் தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரிடம் மலக்குகள், ஜகரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகவை உமக்கு அளிப்பதாக நன்மாராயம் கூறுகின்றான். அவர் தகப்பனின்றி அல்லாஹ்விடமிருந்துள்ள ஒரு வார்த்தையை கொண்டு உண்டாகக்கூடிய ஈசா நபியை முன்னறிக்கையாக உண்மைப்படுத்தக்கூடியவராகவும் மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண் இன்பத்தை துறந்தவராகவும் நல்லோர்களிலிருந்தே நபியாகவும் இருப்பார் என்று கூறி அவரை சப்தமிட்டு அழைத்தனர். அதற்கு ஜகரியாவாகிய அவர் அல்லாஹ்விடம், என் இரட்சகனே, எனக்கு எவ்வாறு மகன் உண்டாக முடியும்? நிச்சயமாக முதுமையும் என்னை அடைந்துவிட்டது. என் மனைவியோ மலடியாயிருக்கின்றாள் என்று கூறினார். அவ்வாறே நடைபெறும். அல்லாஹ் தான் நாடியதை அவசியம் செய்தே தீருவான் என்று அல்லாஹ்வாகிய அவன் கூறினான். அதற்கவர், என் இரட்சகனே, இதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை ஆக்குவாயாக என்று கேட்டார். அதற்கு அவன், உமக்கு அளிக்கப்படும் அடையாளமாவது 3 நாட்கள் வரையில் சைகை மூலமன்றி நீர் மனிதர்களுடன் பேசாமல் இருப்பதாகும். அந்நாட்களில் நீர் உமது இரட்சகனை அதிகமாக நினைவு கூறுவீராக. காலையிலும் மாலையிலும் அவனை போற்றி துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்று கூறினான்.